ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு வந்து இது மேக்ஸிமம் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீ டைமில் இப்போ டெலிவரி டைம்னால் எப்போயுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபோனு, அப்புறம் பேப்பரு, அப்புறம் புக்ஸு இந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனால் மேக்ஸிமம் இருக்க வந்து இந்த யூடியூப் சேனலு, ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பு இதில் தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா பொழுது போகலை அப்படின்ற பட்சத்துக்கு, ஏன்னா வேலைக்கும் போக முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு. ஸோ இதை அந்த மைவி3 ஆட் முடித்தோடனேவும் நான் இதைத்தான் பார்ப்பேன். யூடியூப் சேனலில் ஏதாவது சீரியலோ இல்லை இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது மைவி3யை பற்றி வந்திருக்கோ அப்படின்னு பார்ப்பேன். ஸோ நான் அப்படி இன்றைக்கி பார்த்த நியூஸில் தான் இதை பற்றி சொல்லலாமா சொல்லக்கூடாதா, பேசக்கூடாதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். நான் இப்போ என்னோடய மனசு இப்படி தான் இதை கேட்கும்போது இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை நான் என்னை மாதிரி எல்லோரும் கஷ்டப்படட்டும் மனசளவு அப்படின்றதுக்காண்டியே நான் சொல்ல கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிட்டதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி தான். கேள்விப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சரி அப்படின்ட்டு நம்மளுக்கு தோன்றது. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது தெரியலை. நான் என்ன நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, ஒரு ஆடியோ வாய்ஸ் கால் மட்டும் போட்டிருந்தாங்க. வாய்ஸ் மட்டும் பேசுகிற மாதிரி அசோக் ஸ்ரீநிதி அவங்கள வந்து ஒரு யூடியூபர்ஸ் வந்து அவங்க கூட பேசுகிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இது உண்மையா பொய்யா, ஒருவேளை நம்மளை நம்ப வைக்கிறக்காண்டியா அப்படின்ல சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ இதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வரும். இல்லை இவங்க ஏற்கனவே அவரை பற்றி நிறைய அவதூறான வழக்கு, அதாவது அவர் காசுக்காண்டி தான் அப்படி செய்கிறாங்கன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்காண்டி கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசி மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஒருவேளை இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுற இடைப்பட்ட நேரத்தை வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே தோணுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோஸ்லாம் தெரியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறதெல்லாம் ஒரு ஹைப்பு தான் அப்படின்றாங்க. அவங்கள டெவலப் பண்ணிக்கிறக்காண்டி சும்மா சொல்கிறாங்க 60 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் அப்படின்ட்டு. ஸோ எத்தனை லட்சம் பேர்னாலும், ஆனால் குறைஞ்சது 2 லட்சம் பேர் தான் இதில் இருக்காங்க அப்படின்னு 1 லட்சம் கட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மித்தவங்களாம் பேசிக் மெம்பர், எத்தனை பேராக இருந்தாலும் அதில் பேசிக் மெம்பர் இருக்காங்க தானே, இல்லாமல் இல்லையே. அத்தனை லட்சம் பேரும் ஏதோ ஒரு பொசிஷனில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அதில் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கே தெரியுது. இது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலை, ஹைப்பு அப்படின்ட்டு. அது வந்து இப்போ கேஒய்சி அப்டேட்டுன்றதெல்லாம் ஒரு ஃபேக்கு, சும்மா அவங்க அது ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு இப்போ பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த 3 மாதத்துக்குள்ளே எப்படி ஒரே அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கான அமௌண்ட்டு அவங்களால எப்படி கொடுக்க முடியும், 600 கோடி கிட்ட வருதுன்னு அவங்களே ஒரு இது பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் இது வந்து சும்மா பணம் போடாததுக்கு ஒரு சாக்கு சொல்கிறாங்க. எலெக்ஷனு கேஒய்சி எல்லாம் ஒரு சாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து இப்போ அன்பார்ந்த சேனல் அவரை வந்து ஃபவுண்டரை வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக வந்து எப்படினாலும் டார்கெட் சக்தி ஆனந்த் அப்படின்ற மாதிரி அவர் எம்டி சாரையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணுறதுக்காகவா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த அன்பார்ந்த சேனல் அவர்கள் எம்டி வந்து அவர் வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருக்கு யார் ப்ராடக்ட்ஸ் வி ஹெர்பல் கம்பெனிக்காரங்க சேல்ஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது பொய் எது உண்மைன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக தெரியாது. அப்புறம் நம்மளுக்கு அப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து சப்போர்ட் பண்ணுறவங்களையும் கண்டிப்பாக இதில் வந்து இழுத்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதாவது அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதுவும் உண்மையாக பொய்யான்ட்டு. ஸோ நம்மளுக்கு முன்னாடி நம்ம டாப் லைனில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க மேலேயும் அவங்கக்கிட்ட இருக்க காசை வந்து சப்போஸ் இது ஃபேக் ஆகி ஒரு வேளை இல்லை அப்படின்ற பட்சத்துக்குன்னா
அவங்ககிட்ட இருக்க யார் யார் 10 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ கன்ஃபார்ம் அவங்ககிட்ட 9 லட்சத்தையும் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளை ஏமாத்துறத மாதிரி இருந்துச்சுன்னா எம்டி சார் அவங்களோட சொத்தெல்லாம் விற்று அது வந்து யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அதிகப்படியான சாத்தியக்கூறு இல்லைன்றாங்க. இதில் வந்து இன்னும் இது மாதிரி நிறைய பல இதை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதில் எதை நம்பக்கூடாதுன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரையும் பயமுறுத்துற அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. அப்படியே விட்டுருந்தாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா கூட ஒரு வேளை இது வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி ஹப்பெல்லாம் நிறையா ஆரம்பித்து பிஸ்னஸ் மாதிரி போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட கோர்ட்டு கேஸ்னு வச்சு எல்லாத்தையுமே கடைசியில் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு சிலருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதையும் இப்போ கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எம்டி சார் வந்து வீடியோ போடுறப்ப நம்பிக்கையோடு பேசுகிறாரு. கண்டிப்பாக இது வந்து ஜூன் மாதம் தான் நம்மளுக்கு இதுக்கான ரிசல்ட்டு கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் யாரையும் பயமுறுத்துறக்காண்டி இப்படி சொல்ல கிடையாது. நான் கேள்விப்பட்ட தகவலை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எதுனாலும் நம்பிக்கை நிச்சயம் வெல்லும்.